மூக்கல்ல சூப் வைக்க போறோம். அதுக்காக இப்போ குக்கர்ல வந்து வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கோம். தனியா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப வெங்காயம் தக்காளி கிண்ணத்துல தனியா வேக வச்சுட்டு இப்ப வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நாலுல இருந்து 5-6 விசில் விட்டுக்கலாம். இப்ப விசில் போடலாம். ஏழு விசில் விட்டாச்சு. இப்ப இந்த வெயிட்டை எடுத்து வச்சுட்டு ஓபன் பண்ணிட்டு மூக்கெல்லாம் வெந்துடுச்சானு இப்ப பார்க்கலாம். வேக வச்ச வெங்காயம் தக்காளியை மிக்சியில போட்டு அரைக்கலாம். கடாய் வச்சிட்டோம். கடாய் காஞ்சிச்சு. இப்ப எண்ணெய் ஊத்தணும். இது கூட எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு, இது கூட நல்லா பொரியிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பண்ணிக்கிட்டு நல்லா போடணும். நல்லா பச்சை வாசனை போன பிறகு மிளகாத்தூள், அரைச்சி வச்ச விழுது போட்டுட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது வச்ச விழுது சேர்த்துட்டோம். போடுறோம். இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு வேணுமோ இதுல எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்மளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஊத்திட்டு இப்ப மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மஞ்சத்தூள், நல்லா கொதிக்கட்டும். போடுறோம். தனியா சேர்த்துக்கிறோம். போதுக்காக தனியா சேர்த்தோம். ஆல்ரெடி அது திக்காக இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அப்புறமா தட்டை போட்டு மூடலாம். இந்த மிளகாத்தூள் நல்லா தூணும். 7 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் இது பண்றது கருவேப்பிலை போட்டாச்சு. இப்ப கடைசியா மிளகுத்தூள் கொஞ்சம் தூரும். இப்ப கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவாங்க. ஏன்னா மிளகு வாசனை போயிட்டு, அதனால கலந்துட்டு நல்லா கொதிச்சிச்சு. இப்ப ஆஃப் பண்ணலாம். சுவையான கொண்டைக்கடலை சூப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அவங்க பார்க்கலாம்.